கேட்டுக்கங்க அவர் கொடுத்தா சேரேன்னு சொன்னாரு. ஸோ உங்களுக்கு வேற யாராச்சும் ரொமான்ஸ் படம் எடுக்கணும்னா ஓகே ஹீஸ் ரெடி. என்ன ப்ரோ இந்த மாதிரிலாம் கேட்குறீங்க? ஏன் ஓயா வந்து ஃபில்ம் மேக்கிங் பற்றி அவ்வளோவா தெரியாது, எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. I was more into acting. ஏன்னா I wanted to give a bigger picture of what's happening in Singapore, and they need to know this is a serious issue, you know. ஐயோ என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தப்பாக எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மாதிரிலாம் நினச்சி நீங்கள் பயந்துருக்கீங்களா? இல்லை சத்தியமாக பயம் கிடையாது, because I want them to be offended actually, very honestly. மாயாவி ஷூட் முடிஞ்ச அப்புறம் the team was more excited to shoot his one more than மாயாவி, because மாயாவி வந்து என்னதான் சேலஞ்சிங்காக கொஞ்சம் புதுசாக நம்ம ட்ரை பண்ணியிருந்தாலும் he said a lot of demanding factors. They were excited how is it going to happen on set. Actually very frankly வந்து என்னுடைய target audience வந்து yeah, it's also youngsters, it's my target audience, but more of youngsters வந்து என்னுடைய my target audience is actually their parents and those like who are like father and mothers and all, because அவங்களுக்கு வந்து they're not looking at it very seriously. I thought, you know what, let them watch and let them be offended and let them feel guilty about it. I want them to feel guilty about it. எனக்கு வந்து அந்த ஐடியா வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது. because 2018 வந்து இதை நான் யாருக்குமே சொல்லலை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்ல போகிறேன் இன்டர்வியூவில். I was diagnosed. நான் பேசணும் அடுத்த 2 மணி நேரத்துக்கு. ஐ நீட் யோர் ஃபுல் அட்டென்ஷன். அது வரைக்கும் யாரும் இங்கேருந்து போக முடியாது. வணக்கம் மக்களே, வெல்கம் டு காசிஸ் கார்னர். திஸ் இஸ் நர்மதா அண்ட் இன்னைக்கு நம்ம கூட 2 ஸ்பெஷலான கெஸ்ட் வந்திருக்காங்க. ஃபில்மஹாலிக் பிக்சர்ஸ்லேருந்து கெவின் வில்லியம் அண்ட் ஐவன்ஜி. வெல்கம் டு த ஷோ 2 பேருக்கும். ஓகே, நான் இன்னைக்கு கொஷின்ஸ்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் மேக்னா அண்ட் தாரகையே. 2மே ரொம்ப பெரிய ஹிட் ஆயிருக்கு. எஸ்பெஷலி தாரகையே 100K வியூஸ்க்கு மேலே போயிருக்கு. ஸோ ரியலி மை ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு போத் ஆஃப் யூ. Thank you very much. நன்றி. I mean ஸ்பெஷல் தேங்க்ஸ் அதுவுமே சமிஷனுக்கு தான் கொடுக்கணும். அவரோட மியூசிக் the main behind everything. So main credit goes to him. ஓகே, ஸோ இப்போ அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் உங்களுக்கு தான் கெவின். மேக்னா பற்றி இப்போ நீங்கள் பேசுகிறப்போ நீங்கள் அதை எப்படி ஆரம்பிச்சது? உங்களுக்கு இவ்வளோ பெரிய சக்ஸஸ் வரதுக்கு முன்னாடி அதோட தாட் ப்ராசஸே எப்படி ஆரம்பிச்சது? தாட் ப்ராசஸ்னா பேசிக்லி எவ்ரி வேலண்டைன்ஸ் டே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோன்னு we have these 3 because we started in 2020 with Feb 14 we did it with Baha and Pooja. அதுக்கு 2021 வந்து we did அந்தாதி. முகமது ஜதீஸ்னு ஒருத்தர் he did the short film அந்தாதி பண்ணோம். ஸோ இந்த வருஷமும் ஓகே 2 வருஷம் பண்ணிட்டோம் தொடர்ந்து. இந்த வருஷமா கண்டினியூ அந்த ஸ்ட்ரீக்கை பிரேக் பண்ண வேண்டாமே, அதுக்காக தான் we decided with மேகனாலா. ஸோ ஓகே ஒரு ரொமான்ஸ் படம் கம் லெட்ஸ் கெட் டுகெதர் அண்ட் கிரியேட் a story அப்படி தான் ஆரம்பிச்சிச்சு மெயின்லி. ஓகே அப்போனா எவ்ரி வேலண்டைன்ஸ் டே இந்த மாதிரி ஏதாவது புதுசாக எதிர்பார்க்கலாம்னு சொல்கிறீங்க நீங்கள்? நம்மளால முடிஞ்சா கண்டிப்பாக. ஓகே லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். தேங்க்யூ. உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அதில் ஆக்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்? எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, பிகாஸ் எனக்கு வந்து நான் இது வரைக்கும் ரொமான்டிக் ரோல் பண்ணதே கிடையாது என் வாழ்க்கையில். ஐ மீன் as far as I mean media for the past 9-10 years எனக்கு ரொமான்ஸே வராது. I'm a hopeless romantic actually. பட் இந்த ஆள் வந்து நம்பி எனக்கு இந்த ரோல் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு நல்ல ரோல், அது உண்மையாக ரொம்ப நல்ல ரோல். ஸோ it was a good process actually. Okay, that's nice. ஸோ நீங்கள் நல்லா அதுக்கப்புறமா நீங்கள் இன்னும் ரொமான்ஸ் ரோல்ஸ்லாம் இனிமேல் பண்ணுறதா இருக்கீங்களா? எனி ஐடியா? கொடுத்தா செய்யலாம். ஓகே சூப்பர். கேட்டுக்கங்க அவர் கொடுத்தா சேரேன்னு சொன்னாரு. ஸோ உங்களுக்கு வேற யாராச்சும் ரொமான்ஸ் படம் எடுக்கணும்னா ஓகே ஹீஸ் ரெடி. ஸோ ஐவன், நீங்கள் வந்து 10th July 2020 அன்னைக்கு செந்தூர பூவை வந்து ஃபில்மஹாலிக் பிக்சர்ஸோட சேர்ந்து இம்பீரியலில் ரிலீஸ் பண்ணீங்க. அண்ட் அதுதானே வந்து உங்கள் 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நீங்கள் 2 பேரும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். நீங்கள் ஆரம்பத்தில் வந்து நான் வந்து என்னுடைய ப்ரீவியஸ் இன்டர்வியூஸில் சொல்லியிருப்பேன், லைக் எனக்கு வந்து ஃபில்ம் மேக்கிங் பற்றி அவ்வளோவா தெரியாது, எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. I was more into acting in front of the cameras. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் வாய்ஸ் எல்லாமே வந்து நான் இவர்கிட்ட பார்த்து தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன் எல்லாமே ஆக்சுவலி. ஐ மீன் நோ டவுட் இஸ் யங்கர் தென் மீ, பட் நிறைய விஷயங்கள் இன் டர்ம்ஸ் ஆஃப் கேமரா ஆங்கிள்ஸ்லேருந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே எல்லாமே வந்து இவர் வந்து எனக்கு ரொம்ப கைட் பண்ணார் ஆக்சுவலி. ஸோ இவருடைய ஹெல்ப் இல்லாமல் கண்டிப்பாக வந்து அந்த படமே வெளியே வந்திருக்காரு, வெரி ஆனஸ்ட்லி. ஸோ இட் வாஸ் a learning journey actually. That's really nice. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு உங்களோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? செந்தூர பூவை வந்து என்ன கேட்டிங்கன்னா it was way even before எந்த நோய் தோழி, even before my first feature film. So technically his was my first feature film that I'm ever working on as the cameraman and editor. அதனால எனக்கே கொஞ்சம் ஷேக்கி, because suddenly I think 2014 if I'm not wrong, 2015 sorry, he called me after Ariyunne. Ariyunne ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்போ பண்ணி அந்த 2015. So after that only he called me saying that I watched Ariyunne. அதை பார்த்ததுக்கு அப்புறம் I like to engage you as the cameraman அந்த மாதிரி அவர் கால் பண்ணி சொல்லியிருந்தாரு. ஸோ எனக்கு வந்து okay I was excited because it was a big project for me. அந்த டைம்ல வந்து like feature film first time camera பண்ணோம். So it was considered something big for me. ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம் செந்தூர பூவில, like new camera, new lens. So we experimented a lot and
yeah, like likewise for myself also, it was a learning journey. அந்த படத்தை எடுத்த விதம் and everything was a learning journey. And simultaneously, halfway through when he was doing செந்திரப்பூவே நானும் எந்த நோய் தோறி ஆரம்பிச்சிட்டேன். So it was a அந்த பீரியடே வந்து கொஞ்சம் மெமரபிளா இருந்துச்சு. ரெண்டு பேரோட டெபியூட் ப்ராஜெக்ட் போயிட்டே இருக்குது. And yeah, it's quite a memorable journey that point of time. ஓகே, நீங்கள் வந்து லேர்னிங் ஜர்னி 2 பேருமே சொல்கிறீங்க, அதுவும் டெபியூலாம் சொல்கிறீங்க. ஆனால் எங்களுக்கு அதெல்லாம் தெரியல ஆக்சுவலி பார்க்கும்போது. இட் சீம்ட் வெரி லைக் வெல் பிளான்ட் அண்ட் வெல் ஒர்க்ட் அவுட். Thank you so much. எல்லாமே ஹார்ட் ஒர்க் தான், எல்லாமே ஒரு டீம் ஒர்க் தான். my cast, my crew எல்லாமே வந்து I think it was all a group work. ஓகே. ஸோ செந்தூரப்பூவேக்கு அப்புறமா ஐவன் நீங்கள் வந்து ஒஃபிஷியலாகவே ஃபில்மஹாலிக் பிக்சர்ஸோட ஸ்கிரிப்ட் ரைட்டராகவும் அசோசியேட் டைரக்டராகவும் ஆயிட்டீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஆக்சுவலி எனக்கு வந்து கெவினோட ஒர்க்ஸ் வந்து அவ்வளோவா நான் பெரிய ஃபேன் இல்லை அவரோட ஒர்க்ஸ். எனக்கு வந்து அவரோட ஜான்ரா லைக் இட்ஸ் ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் ஐ லைக் டு வாட்ச் ஆக்சுவலி. ஸோ இவர் வந்து என்னை நம்பி வந்து இந்த ரோலில் கொடுத்ததுக்கப்புறம் வந்து ஐ கேம் ஆன் போர்ட் as I was a team player in Filmoholic. ஸோ எனக்கு இருந்த லைக் எனக்கு இருக்கிற சில விஷன்ஸ் அண்ட் சில ஐடியாஸ்லாம் வந்து நம்ம 2 பேருமே வந்து ஷேர் பண்ணிட்டு we just came in the flow and we came up as a proper team அந்த மாதிரி வருது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் more of exchanging ideas தான். அவர் வந்து சில ஃபீட்பேக்ஸ் கொடுப்பாரு, நான் சில ஃபீட்பேக்ஸ் கொடுப்பேன் அவர்கிட்ட. ஸோ இட்ஸ் more of a team play basically. ஓகே. ஸோ அதுலேருந்து தான் எங்களுக்குலாம் தெரிஞ்சது நீங்கள் உங்களுக்கு வந்து ரைட்டிங்லலாம் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு. அந்த இன்ட்ரெஸ்ட்க்கு தூண்டுகோலாக ஏதாவது இருந்துச்சா, இல்லை எப்படி ஆரம்பிச்சது அந்த இன்ட்ரெஸ்ட்? இன்ட்ரெஸ்ட் வந்து மெயின்லி ஆக்டிங் தான். ஆக்டிங் அண்ட் சிங்கிங் ஆக்சுவலி அதுதான் என்னுடைய மெயின் ஃபார்ட்டே சின்ஸ் யங். ரைட்டிங் வந்து எனக்கு வந்து நிறைய புக்ஸ் படிக்க பிடிக்கும். I like to watch documentary, I like to watch a lot of I like to watch a lot of anthology movies, a lot of biopics. எனக்கு அந்த மாதிரி படங்கள் பார்க்க பிடிக்கும். So when I joined this team and when they gave me this big like a big task to do as a writer and associate director, I started to like the job. எனக்கு அந்த கொடுத்த வேலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் I started to do more of that. I started to do my homework and I was like I became more influenced in that journey in writing. So yeah. ஸோ அது வந்து ஸ்மூத்தாக போயிடுச்சு உங்களுக்கு. இவந்தோ நீங்கள் வந்து ரைட்டிங் வந்து புதுசாக வந்திருந்தாலும் நீங்கள் அது உங்களுக்கு ஸ்மூத்தாகவே ட்ரான்சிஷன் ஆகிடுச்சு. இது வரைக்கும் வந்ததில்லை வந்து இவருக்கு தான் கேட்கணும் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு. சொல்லுங்க ஜி, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இவங்க வந்து ரைட்டராக அவங்களோட டீமில் சேர்ந்தப்போ? That happened during Chumakiri. Chumakiri we did a web series in 2020. So அப்போ வந்து இவர் ஒரு செக்மெண்ட்க்கு நம்ம செந்திரபூவிக்கு ஒரு செக்மெண்ட்க்கு இவரை வந்து இன்டர்வியூ பண்ணும்போது தான் I asked him, like, are you keen to join Filmoholic? So because on the period when I was engaging people into the company. So இவருக்கு வந்து I realized that he's more into acting, writing and direction. அதனால தான் நான் சொன்னேன், okay, you can come on board as a script writer, script supervisor and also associate director. So once he entered the company, a lot of things we were writing, like I think we did skits வந்து நம்ம ஒண்ணா எழுதுவோம். And Meghna also, he's one of the screenplay writers for Meghna one of the screenplay. And Pournami full இவர் தான் எழுதுறேன். And any other stuff that we like ஏதாச்சும் ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ண போறோம் writing wise or we need any opinion we will ask his opinion also. Okay. Yeah. ஓகே, அடுத்த கேள்வி உங்களுக்கு தான் கெவின். இப்போ வந்து இவ்வளோ நாளாக உங்களை நாங்கள் வந்து ஒரு டிரெக்டராக தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் மாயாவியில் உங்களை சித்ரா அப்படிங்கிற ரோலில் ஒரு ஆக்டராக பார்த்தோம். அந்த இன்ட்ரெஸ்ட் ஆக்டிங்கில் உங்களுக்கு எப்போ வந்துச்சு, எப்படி வந்துச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். I mean, I had the passion for acting since young, but just that when I was like my teenager childhood days, I had a lot of insecurity. So on the insecurity, I didn't have the confidence to come in front of the camera. அதனால நான் ஃபர்ஸ்ட் behind the camera வந்தேன். Behind the camera வந்துட்டு I ventured into that and slowly I waited for the day for my insecurity to like let go of me when I got the confidence to come in front of the camera. மாயாவே பாத்தீங்கன்னா நான் டீமே இல்லாம ஷூட் பண்ணேன். I mean, okay, there's another story to that the whole team didn't know about the climax. டீமுக்கே அந்த climax பத்தி தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுக்கு முந்தின சீன்ல வந்து அந்த ஒரு டஞ்சன்ல ஒரு சீன் இருக்கும். என் டீமை பொறுத்த வரைக்கும் அந்த டஞ்சன்ல தான் கதை முடியுது. அவங்களுக்கு அந்த கிளைமேக்ஸ் தெரியாது. ஸோ ஷூட் பண்ண போடாம டீமே இல்லாம ஷூட் பண்ணேன்னா அப்போ கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் ஆச்சு, ஓகே யாருமே இல்லை பக்கத்துல நடிச்சிடலாம் அந்த மாதிரி. Then when I saw the response that people were giving me, I think that is what broke my insecurity. Like people were accepting to see me in front of the camera. Then I went for photo shoots and all. Okay, I was confidence வந்துச்சு, ஓகே வரலாம் அந்த மாதிரி. ஓகே, தட்ஸ் நைஸ். ஸோ அந்த இன்செக்யூரிட்டிலாம் இப்போ கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இதுக்கு மேலே நாங்கள் உங்களை ஸ்க்ரீனில் பார்க்கலாமா இன்னும்? பார்க்கலாம். அது கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாமே பார்க்கலாம்னு. ஐ மீன் என்கேஜ் பண்ணாங்கன்னா ஓகே, யாராச்சும் பார்த்து ஓகே நல்லா நடிக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ராஜெக்ட்லயும் என்ன என்கேஜ் பண்ணா நீங்க பார்க்கலாம். நானே டைரக்ட் பண்ணி நானே நடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏங்க உங்களெல்லாம் என்கேஜ் பண்றதுக்கு எத்தனை பேர் வருவாங்க, நீங்க ஏன் பயப்படுறீங்க? அதுதான் பிரச்சனை. ஓகே, இப்போ மேக்னா பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஒரு காமெடி லவ் ஜாலியாக போச்சு அந்த படம் ஃபுல்லாகவே. ஆனால் அதுலேருந்து பௌர்ணமி வந்து அந்த டோட்டலாகவே வேறு ஜான்ரர் இல்லையா? அது அந்த ஸ்விட்ச் வந்து எப்படி இருந்துச்சு? அது வந்து நீங்கள் அந்த ஸ்விட்ச் வந்து இன்டென்ஷனாக தான் பண்ணிங்களா, இல்லை ஒரு சீரியஸான டாபிக் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணிங்களா?
ஓகே ஆக்சுவலி வெரி ஆனஸ்ட்லி வந்து நம்ம பாலிமி தான் முதல்ல ஷூட் பண்ணோம்ல. பானுமி வந்து வி ஷாட் இட் லாஸ்ட் இயர் ஏப்ரல். வி ஷாட் இட் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி ஏப்ரல் மே ஷூட் பண்ணோம் பாலிமி. ஸோ எனக்கு வந்து அந்த ஐடியா வந்து ரொம்ப வருஷமா இருக்குது. இப்போ 2018 வந்து இது நான் யாருக்குமே சொல்லலை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்ல போகிறேன் இன்டர்வியூவில். I was diagnosed with clinical depression in 2018. So அது மூலியமாக தான் நான் 4 பேர் சந்திச்சு அந்த ஐடியா வந்து and I pitched to him and that's when Pournami started actually. So yeah. ஓகே ஓகே ஐ திங்க் இந்த மாதிரி மென்டல் இல்னஸ் பற்றிலாம் வந்து பேசுகிறதுக்கே நிறைய பேர் பயப்படுவாங்க. பட் அந்த ஒரு ஸ்டெப் எடுத்து நீங்கள் வந்து ஒரு படமே உருவாக்கியிருக்கீங்க. ஸோ அதுக்கே ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. நான் வந்து ரொம்ப யோசித்தேன் லைக் சொல்லவா வேணாமா அந்த படம், இந்த மாதிரி படம் பண்ணவா வேணாம். பிகாஸ் மக்கள் வந்து இது வரைக்கும் மக்கள் வந்து they don't take this kind of things very seriously, you know. So இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக சொல்லி இது வந்து லைக் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு சொல்லி தான் வந்து நான் வந்து இந்த இதுக்குள்ளே இறங்கினேன். And I told my team the project and liked it, so we thought why not just do it. Okay, that's nice. Okay. அண்ட் ஐ திங்க் இப்போ வந்து நீங்களே சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி தான் அந்த படத்தில் நிறையா வந்து எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது கண்டென்ட்லாம். ஸோ இப்போ வந்து மக்கள் அந்த படத்தை போய் பார்க்கும்போது அவங்க வந்து இதுலேருந்து என்ன மெசேஜ் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஏன் இது வந்து நான் why is it close to Mars because I mean apart from me being affected it personally in back then அது ஒரு பக்கமாக இருக்கட்டும். பட் சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா வந்து they are sharing a lot of things from overseas. இந்தியாவில் நடக்கிற விஷயங்கள், மலேசியாவில், சைனாவில், பட் சிங்கப்பூரில் நடக்கிற சில பிக் இஷ்யூஸ் வந்து அவங்க யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. யூனோ இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் ஐ மீன் நீங்கள் வந்து என்னுடைய படத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் எந்த பற்றி பேசுகிறேன் உங்களுக்கு தெரியும். I wanted to give a bigger picture of what's happening in Singapore. And they need to know this is a serious issue. You know, depression, mental issues is all very important. People are not bothered about it actually. நம்ம வந்து அப்பா அம்மா கிட்ட பேசும்போது அவங்க சொல்லுவாங்க லைக் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, யூ ஜஸ்ட் ஓவர் திங்கிங், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஓகே அந்த மாதிரி. பட் இந்த படம் வந்து மக்கள் வந்து பார்த்ததுக்கப்புறம் வந்து ஐ ஹோப் it widens up their scope. I mean opens up their mind to take things a bit seriously when it comes to their children or their work or whatever. So மெசேஜ் போய் சேரணும்னு நம்புகிறேன். ஓகே, கண்டிப்பாக சேரும் நானும் நம்புகிறேன். அண்ட் ஐ திங்க் இப்போலாம் வந்து ஆடியன்ஸ் எல்லாம் வந்து போய் சும்மா ஒரு படத்தை பார்த்துட்டு உடனே கிளம்புறது கிடையாது. அந்த மெசேஜும் ஏதாவது ஒன்றாவது அவங்க எடுத்துகிட்டு தான் போகிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் தீஸ் டேஸ். அதனால் கண்டிப்பாக அந்த மெசேஜ்லாம் சேரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் hopefully we'll get a good response. Very frankly வந்து target audience வந்து it's to youngsters, it's my target audience, but more of youngsters வந்து என்னுடைய my target audience is actually their parents and those like who are father and mother. அவங்களுக்கு வந்து they're not looking at it very seriously. அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு கோவம் சொல்லலாம், ஒரு ஆத்திரம்னு சொல்லலாம் அதுதான். So I hope they get the message more than the young generation. I really hope so. ஸோ நீங்கள் வந்து சொல்கிறீங்க இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸை விட இது வந்து பேரண்ட்ஸ் அந்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் இந்த மெசேஜை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறது. ஸோ ஃபில்மோஹாலிக் பிக்சர்ஸ் மூலயமா இந்த மெசேஜ் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்திருக்கீங்களா, இல்லை ஏதாவது வந்து என்ன மாதிரி சப்போர்ட் தேடுறீங்க? ஆக்சுவலி நம்மளோட டீசர் வந்து வெளியே வரும்போது வந்து I was surprised because நான் நினச்சேன் வந்து அடால்ட்ஸ் பார்க்க மாட்டாங்க, பிகாஸ் இட்ஸ் அ யங் டீம் இந்த மாதிரி படப்படுறேன்னு சொல்லி வந்து எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. பிகாஸ் மை மெயின் டார்கெட் வந்து அவங்க தானே. ஸோ பட் டீசரை விட வந்து நம்மளோட ட்ரெய்லர் வெளியே வரும்போது வந்து ரெஸ்பான்ஸ் வாஸ் மேசிவ் ஃப்ரம் தி அடால்ட்ஸ் ஆக்சுவலி. ஸோ அதுவே வந்து எனக்கு ஒரு பாதி வெற்றி அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு இப்போது. ஸோ மீதி வந்து அவங்க தியேட்டருக்கு வந்தாங்கன்னா I just hope things go well. And frankly எனக்கு கிடைச்ச ஃபீட்பேக்லேருந்து வந்து those who bought the tickets so far are all like adults and all. So yeah, that's what I'm aiming to. So yeah. ஐ திங்க் வியூஸ் அதெல்லாம் விட வந்து உங்கள் மெசேஜ் கொண்டு போய் எந்த குரூப்புக்கு சேர்க்கணுமோ அது சேர்ந்துட்டாலே நமக்கு அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி மாதிரி தான். ஸோ ஐவன் இது வந்து ஒரு ரொம்பவே சீரியஸான ஒரு டாபிக், அதுவும் மென்டல் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு டாபிக் வச்சு தான் பௌர்ணமி எடுத்திருக்கீங்க. இதை பற்றி நிறைய பேர் வந்து சீரியஸாக எடுத்துக்கிறதும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ இப்போ வந்து ஒரு சீரியஸான விஷயத்தை நம்ம ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போகிறோம் அப்படின்னா அது வந்து சில பேர் ஐயோ என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தப்பாக எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மாதிரிலாம் நினச்சி நீங்கள் பயந்துருக்கீங்களா? இல்லை சத்தியமாக பயம் கிடையாது. பிகாஸ் I want them to be offended actually, very honestly. Because இது வந்து like I said before, சிங்கப்பூரில் நடக்கிற விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள், நிறைய பேர் வந்து சொல்ல மறைக்கிற விஷயங்கள் இதெல்லாம். ஸோ இந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு வந்து they need to be, I want them to be offended, I want them to do something about it, to not avoid it in future. I mean to avoid things happening in future. So வந்து பார்க்கட்டும், படத்தை பார்ப்போம். Something that has been happening for many years. என்னன்னா அது டேபு, இதெல்லாம் பேசக்கூடாது அந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ல வந்து all people tend to cringe about it, like they tend not to even talk about it. இல்ல ஒரு மேக்ஸிமம் அவங்களுக்குள்ளாரே பேசிக்குவாங்க, ஒரு 3-4 பேர் கூடிக்கிட்டு அவங்களுக்குள்ளாரே பேசுவாங்க, அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க அதை பற்றி. ஸோ the main
கான்டெக்ட்ஸே வந்து we want it out in the open. இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது, இந்த மாதிரி மேட்டர் எல்லாமே வந்து we want it to be out in the open. And yeah, our dialoguesலயும் இருக்கட்டும், or the way he wanted the artist to perform, there was no compromisation. இல்ல நம்மளுக்கு PG rating வேணும், NC-16 rating வேணும், இல்ல ஆடியன்ஸ் எப்படி ஏத்துக்குவாங்க, அந்த whole factor நம்ம eliminate பண்ணிட்டோம். If this is what the story demands, we have to do it like this. அது ஆரம்பத்திலே ஸ்கிரிப்ட் வந்து அவர்ட்ட சொன்னேன், ப்ரோ பாருங்க M18 தான் வரும் படம், நான் வந்து NC-16 கூட ஹோப் பண்ணாதீங்க, ஏதோ கரெக்டா சொன்ன மாதிரி M18 வந்துச்சு. But I was genuinely happy because if it got that rating means it is that explicit, which means we did our job right. கரெக்டா அந்த மெசேஜ் அந்த மாதிரி தான் பேசிக்கணும்னு பேசி சொல்லியிருக்கோம். ஸோ ரொம்பவே தைரியமான ஒரு முயற்சி ஆக்சுவலி இது, அதுக்கே வந்து ஸ்பெஷலா பாராட்டணும். ஆரம்பத்தில் எழுதும் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் பயந்து ஆக்சுவலி லைக் இன்னும் பிகாஸ் லைக் மக்கள் வந்து என்னை பார்த்து லைக் ஐ மீன் படத்தை பார்த்து என்னை பற்றி என்ன நினைக்க போகிறாங்க அந்த மாதிரி. பட் போக போக வந்து as I was doing the shoots with the team and everyone, I thought, you know what, let them watch and let them be offended and let them feel guilty about it. I want them to feel guilty about it. So அப்படி அப்படி என்டையர் படமே அப்படியே முடிச்சிட்டாங்க. கெவின், இப்போ வந்து இந்த ஃபில்ம் பற்றி, இந்த ஸ்டோரி பற்றி கேட்ட உடனே வந்து உங்களுக்கு அந்த பயம் இருந்துச்சா, இல்லை ஃபில்மஹாலிக் பிக்சர்ஸ் டீமுக்கு அந்த பயம் இருந்துச்சா ஏதாவது? இல்லை, தட்ஸ் ஒன் திங். எனக்கு ஃபர்ஸ்ட்லி I like to venture into these kind of films. I don't like to சொல்ல மாட்டேன். Preferably I would like to venture into this kind of scripts, something that's very challenging, something that's out of the box, or something very demanding. அந்த மாதிரி scripts தான் எனக்கு பிடிக்கும். That's why if you realize even movies like Mayavi or Yogi to அந்த மாதிரி, even EUT spoke about mental illness. எந்த நோய் தொழில் கூட spoke about mental illness. So அந்த மாதிரி மொத படமே அதுல தான் நான் ஆரம்பிச்சேன். So I was kind of very interested when he told the story. அந்த ஸ்டோரியை சொல்ல ஒரு one liner சொன்னாரு. He gave me like a one liner. He said that you still scripting அப்ப 2019ல சொன்னாரு என்கிட்ட. So and my team, they were very excited to work on this. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்னன்னா இது எப்படி I think Mayavi shoot பண்ணி 1-2 months அப்புறம் தான் Pournami shoot பண்ணோம். Mayavi shoot முடிஞ்ச அப்புறம் the team was more excited to shoot his one more than Mayavi, because Mayavi வந்து என்னதான் சேலஞ்சிங்கா கொஞ்சம் புதுசா நம்ம ட்ரை பண்ணிருந்தோம். He said a lot of demanding factors. They were like, how is it going to happen on set? செட்ல எப்படி அவங்க நடிக்க போறாங்க, எப்படி இதை பண்ண போறோம். ஸோ அந்த ஒரு ஃபேக்டர் இருந்துச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி செல்ல நம்ம வந்து டோட்டல் கான்ட்ராஸ்டா தான் நம்ம பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சீரியஸான கான்டென்ட், சென்சிட்டிவான கான்டென்ட், ஆனா செட்ல ஜாலியா இருந்திருக்கீங்க. We will be irritating. I think there was one particular, அவர் பாதி நேரம் கடுப்புல தான் இந்த மாதிரி உட்கார்ந்து ஏன்டா என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க. I think there was one particular shot where the actors will have to say a dialogue. நம்மளுக்கு அந்த டயலாக் வந்து நம்மளுக்கு ஒரு மீமை பத்தி ஞாபகப்படுத்தினுச்சு. ஸோ நான் இப்படி ரோல் பண்ணிக்கிட்டு அவன் டாலியை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். You are rolling. She's telling that dialogue and we are laughing while we are rolling. We are just trying to control our laughter while we are rolling. அந்த மாதிரி நம்ம வந்து சேட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஷூட்ல. Here and there, he did it. He made his point clear. இது வந்து no jokes allowed. சீரியஸா இருங்க அந்த மாதிரின்னு. அப்பப்போ நம்மளே அறியாம நம்ம வந்து you'll just break into it la. Okay, இப்போ காஸ்டிங் பத்தி பேசலாம். இது வந்து ஒரு ட்ரூ ஸ்டோரி, கொஞ்சம் டேபுவான டாபிக். ஸோ காஸ்டிங்ல ஏதாவது சேலஞ்சஸ் இருந்துச்சா? கண்டிப்பாக இருந்துச்சு. பிகாஸ் நம்ம வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு ஆட் போடும்போது லுக்கிங் ஃபார் நியூ ஃபேஸ்ன்னு சொல்லி இப்போ சோஷியல் மீடியா போடும்போது வந்து நிறைய பேர் முன் வரல. அவர் ரெஸ்பான்ஸ் இஸ் வெரி பேட் ஆக்சுவலி, வெரி பிகாஸ் ஆஃப் தி டாபிக். ஆனால் அந்த அப்ளை பண்ண சில பேர் வந்து இங்கே வந்து ஆடிஷன் நடக்கும்போது வந்து they were not too comfortable with the role. Because like I said, it's a very raw content, very mature content. Yeah. So நிறைய பேர் வந்து அந்த ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஷையாக இருந்தாங்க ஆக்சுவலி. ஸோ காஸ்டிங் I think ஒரு 1.5 மாதம் எடுத்தோம் to actually get the right people for the right role அந்த மாதிரி. So and plus more than the main factor வந்து we needed to get the right person. இப்போ அந்த கேரக்டருக்கு வந்து இந்த ஆள் நடிச்சாதான் அந்த கேரக்டரோட எசன்ஸ் வெளியே. பிகாஸ் இப்போ ஒரு கமர்ஷியல் படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா லெட்ஸ் சே இப்போ நான் இல்லாட்டி இவர் நடிச்சா கூட அந்த கேரக்டர் நல்லா இருக்கும்னு சில பேர் சொன்னாங்க. இதுல வந்து we needed that perfect person because of the topic that we are touching on, how that person is going to deliver that thing. அவங்க வந்து நடிச்சிட்டு போக கூடாது, they have to leave the character and go. So அதுல வந்து we had a lot of this thing. ஆனா அப்ப கூட சில சம்பவம்லாம் நடந்துச்சு. இல்ல இன்னைக்கு காலங்காத்தால இது 8 மணிக்கு கால் டைம். யா சொல்லுவாங்க ஆக்சுவலி. இன்னைக்கு வந்து நாளைக்கு கால் டைம் 8 மணிக்கு தான், இன்னைக்கு ராத்திரி சொல்றாங்க ப்ரோ என்னால வர முடியல ப்ரோ அந்த மாதிரி. That is also பரவாயில்ல. காலங்காத்தால 7 மணிக்கு ஒரு கால் வந்திருக்கு. 8 மணிக்கு கால் டைம், 7 மணிக்கு வந்துச்சு ஒரு கால் நமக்கு. ஒரு காசு கூப்பிட்டு ப்ரோ I can't make it bro. And call time is 1 hour time before the call time saying that we cannot make it for the role. So immediately we had to crew la திரும்பணும். அப்ப கூட he had a lot of thought like okay இவங்க நடிச்சா கரெக்டா இருக்குமான்னு. And then okay somehow we convinced and whoever we casted as a replacement for the role, they did justice to it. They did justice to it. இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா?
சரி, நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி வந்து இன்னும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ ஒருத்தவங்க வந்து இவங்களால இந்த ரோலுக்கு வந்து ஜஸ்டிஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தர் மைண்டில் இருந்திருக்காங்க? இல்லை, வெரி ஃப்ராங்க்லி இது வந்து முக்காவாசி பேர் வந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட், எல்லாமே இண்டிபெண்டன்ட் அண்ட் மோஸ்ட்லி ஐ திங்க் தே ஆர் மோஸ்ட்லி நியூ ஃபேஸஸ் ஆக்சுவலி. ஒன்லி ப்ராப்ளி ஒரு 2 பேர் தான் வந்து they are quite common. I mean they are quite well known faces. Okay. Well known in the sense where they have done a few works on TV, dances அந்த மாதிரி. Okay. முக்காவாசி I think 80% வந்து எல்லாமே புது முகங்கள், all independent artists, and they've done a fantastic job. Okay. A fantastic job. I'm just so happy that they've done so well actually. That's really because great. casting wise நீங்க பாத்தீங்கன்னா வந்து everyone fitted the character and everyone did justice to the character. யாருமே underplay பண்ணல, யாருமே overplay பண்ணல. அது என்ன தேவையோ அதை கரெக்டா பண்ணிருந்தாங்க. ஓகே. ஆனால் நீங்களே சொன்னீங்க 1 மாசத்துக்கு மேலே போச்சு காஸ்ட் கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு. ஸோ ரொம்பவே வந்து பார்த்து நிதானமாக தான். I took my time. I had to take my time. But எனக்கு தெரிஞ்சிருக்குல்ல, I mean I knew that எப்படியாச்சும் ஒருத்தவங்க வந்து இந்த ரோலுக்கு வருவாங்கன்னு எனக்கு தெரியும். But I just took my time to get the proper person to. ஓகே. Simultaneously வர நடந்துச்சா? So because it was மாயாவியோட காஸ்டிங்கோ இவரோட காஸ்டிங்கோ simultaneously நடந்துச்சு. Same time நடந்துச்சு. Yeah, and இப்போ நம்ம ஷூட் பண்றோம் மாயாவியனா ஒரு 2-3 days later his audition will be happening here. So the things were happening simultaneously. ஓகே. சரி, இப்போ ட்ரெய்லர்லேருந்தே நமக்கு தெரியுது இந்த மாதிரி பௌர்ணமியில் சில செக்ஷுவல் ப்ரெஃபரன்சஸ் பற்றிலாம் சீன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ காஸ்டிங் அப்படின்னு வரும்போது அந்த சீனுக்கு வந்து காஸ்ட் பண்ணுற ஆளுங்க இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சா? கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க ஸ்கிரிப்ட் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து they were like why am I doing this அந்த மாதிரி. You know they were taken aback. நான் வந்து முழு ஸ்கிரிப்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் they were like you அது பண்ணி அவன மாதிரி சொல்லி. So I had to convince பண்ணேன். Okay. To some people like ஜானகி அவங்கள மாதிரிலாம். So we have this particular guy Janaki, she acted in Meghana also. என்னோட பேரா நடிச்சாங்க Meghana. So அவங்களுக்கு வந்து initially she was a bit uncomfortable to do that. So we பேசி அதோட இம்பார்ட்டன்ட் அந்த ரோலோட படத்தோட இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு புரிய வச்சு she understood eventually ஒத்துக்கிட்டாங்க. She was just one of them, but there were of course 2-3 more people that they were a bit shy and like இது பண்ணி அவன மாத்தலாமே அந்த மாதிரி. No, I was not convinced to change anything in my script. I said இதுதான் எனக்கு வேணும், இதுதான் நீ பண்ணணும் அந்த மாதிரி. But they were okay, they were cool with it after a while. ஒரு rehearsal பண்ணி script reading பண்ணி and because of the sensitivity we only revealed the full script to the artist I think a few days before the shoot only. Audition அப்ப கூட இல்ல script reading அப்ப கூட அதுல இருந்து ஒரு சீனை மட்டும் தான் எடுத்து நம்ம காரணமே தவிர ரோலை பத்தி பிரீஃபா தான் சொன்னமே தவிர we didn't reveal the script because என்னன்னா how to put it in blatant சொல்லணும்னா we too many people backed off. Too people too shy or uneasy, not happy to do the role. So அதுக்காகவே நம்ம இங்க வந்து கொஞ்சம் டோன் டவுன் பண்ணி அவங்கள்ட்ட சொல்லிட்டு தென் ஷூட்டுக்கு ஃபியூ டேஸ் மட்டும் தான் ஸ்கிரிப்டே கொடுத்தோம். அப்ப we did get some backlash like என்ன ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி, but we had to explain to them saying they know this like that. அப்பதான் இவர் சொன்ன மாதிரி 2-3 பேக் அவுட் வந்துச்சு, ரீப்ளேஸ்மென்ட் தரணும் ஸ்டாஃப் லைக் தட். இப்போ வந்து காஸ்டிங்க்கே வந்து உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ்டிகல்ஸ் நீங்கள் வந்து கடந்து போயிருப்பீங்க. ஏதாவது ஒரு சமயத்தில் இப்போ ஷூட் போயிட்டு இருக்கிற நேரத்துலையோ இல்லை இந்த ப்ராசஸ் அப்போ வந்து ஏதாவது மோட்டிவேஷன் இழந்து இதுக்கு மேலே என்னடா பண்ண போகிறோம் அப்படிங்கிற தாட்லாம் வந்திருக்கா? Even though it's a very taboo and sensitive topic, we were 200% fun on set. நம்ம அங்கே ஆர்டிஸ்ட் ரிஹர்ஸ் பண்ணிருப்பாங்க, நம்ம இங்கே டாலி ட்ராக்கை வச்சு விளாண்டுக்கிட்டு இருப்போம், ட்ரெயின் ட்ராக் அந்த மாதிரி வச்சு விளாண்டுக்கிட்டு இருப்போம். இல்லாட்டி நம்ம இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம், வி ஜஸ்ட் ஜோக்கிங் அரவுண்ட். நான் லென்ஸ் மாற்றும் போது பாட்டு பாடிக்கிட்டு இருப்பேன். we were making because அது என்னன்னா I personally felt that the whole thing was very serious, right? We wanted to liven up the mood a little bit. If சொன்ன மாதிரி we had to liven up the mood and make them joke and have fun while we do the filming. But அதே நேரத்தில் வந்து சில கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து there was some very important, crucial, very serious scenes. I told my team just cut all the jokes. I don't want my cast to lose their mood as well. Because அவங்க மூட் கூட இருக்கணும் and they have to be in their character and do the scenes very இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா வந்து I wanted those important things to be done within one take. Because அது வந்து ரீடேக் பண்ண கூட the entire mood just dies off in the actor இல்லையா. So அதுலேயும் வந்து I told them just don't joke too many like what do you call that, don't joke too many times in like all the way. Sometimes we need to control our laughter scenes. So அது வந்து they are very cooperative. அங்கங்க கொஞ்சம் இது நடந்துச்சு, but everything went well actually. And ஒரு scenes வந்து like shoot பண்ணும்போது because like I told you it's based on true stories இல்லைங்களா. So I know what happened to these people in real life. Because this is I'm telling their stories. சில scenes வந்து நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. சில scenes வந்து என்னால் அங்கே இருக்க முடியல emotionally because I had to get him and my crew to be in the do the shoot while I was waiting outside. இந்த நாலு கதைகளுக்கு வந்து அதே நடந்துருக்கு. all for it happened. There was this particular thing that happens in all the 3-4 stories. அந்த கட்டத்துக்கு மட்டும் வந்து I had to wait outside. Because it was just too much. It was just getting in my head too much emotionally in my head. So I had to
step out. So மற்றபடி வந்து I think everything went well. Yeah. ஒரு செட்டில் அந்த மூடையும் வந்து ஒழுங்காக யூனோ இட் ஹேஸ் டு பி அப் அட் த சேம் டைம் கேரக்டர்ஸும் வந்து இது கேனாட் பிரேக் அவுட் ஆஃப் கேரக்டர் இதெல்லாம் பார்த்து ஒரு படத்தை எடுக்கிறதுக்குள்ள ஆனால் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. இட்ஸ் குட் திங் தட் உங்களோட ப்ரொடக்ஷன்லேயே வந்து சேலஞ்சஸ் அப்படிங்கிறத ஒரு தினசரி பழக்கமாகவே ஆக்கியிருக்கீங்க நீங்கள். அதனால் ஐ திங்க் தட் ஹெல்ப்ட் அ லாட் வித் ஷூட் அண்ட் எவ்ரி திங். ஓகே, இப்போ வந்து செட்டோட மூட் பற்றிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க, எப்படி வந்து எல்லாம் ஜாலியாக ஃபன்னாக இருப்பீங்க அப்படின்ட்டு. ஏதாவது அந்த மாதிரி ஃபன்னியான இன்சிடென்ட்ஸ் ஏதாவது நடந்திருக்கா? எனிதிங் இன்ட்ரெஸ்டிங் டியூரிங் ஷூட் செட்டில்? ரொம்ப ஃபன்னியான இன்சிடென்ட்னா எனக்கு நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது தான். அந்த ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு டயலாக் சொன்னாங்க, ரோல் பண்ணும்போதே நம்ம சிரிச்சுக்கிட்டோம். அந்த ரோலுக்கு முன்னாடியோ ரோலுக்கு அப்புறமோ இல்லை. He's pushing the dolly track, I'm rolling and we are literally அவங்க டயலாக் பேசுறாங்க actually. அவங்க டயலாக் பேசுறாங்க, ரோல் பண்ணி இவங்க மானிட்டர் பாக்குறாரு. We are laughing down here. We are just trying to control our laughter here. actually first நான் கூட சிரிக்கல. பின்னாடி ஒரு dolly track தள்ளுறான். அவன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டு நான் இப்படி ஒரு புடி புடிச்சாங்க. அப்புறம் his whole body is vibrating. என்ன வைப்ரேஷன் வருது? இவன் சிரிக்கறாங்க. இந்த டயலாக் கரெக்ட்டா வந்துட்டு தெரியல. எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. But we were rolling. We are still rolling and then நான் ஃப்ரேம் விட்டு இப்படி வெளிய வந்து நான் இப்படி சிரிச்சிட்டு இருக்கேன். He saw us already. Then cut பண்ணதுக்கு அப்புறம் what are you all doing? I'm sorry. Right இது வேற like keep quiet please. Why? முடியல. I think அது ரிஹர்சல் அப்பயோ இல்ல ஸ்கிரிப்ட் ரீடிங் அப்பவே நாம சிரிச்சிட்டோம். இந்த டயலாக் ஏன் இந்த மாதிரி பாவம். ஆனா அந்த ஆர்டிஸ்ட் அப்போனா அவங்களுக்கு தெரியாது இது நமக்குள்ளே இருந்த ஒரு ஜோக் மாதிரி. because they were like இப்போ ஆர்டிஸ்ட்னா இப்படி பாத்துட்டாங்க, நம்ம இங்க ரோல் பண்றது. சோ நம்ம இங்க ரோல் பண்றதப்ப they didn't know what we were doing down here. சோ எது பண்ணாலும் வந்து ஆர்டிஸ்ட் பாதிக்காம பண்ணிட்டீங்க உங்க சேட்டை எல்லாத்தையும். அதுதான் மெயின் எய்ம். ஓகே, நல்ல வேலை. and the cast also they felt comfortable with us on set. ஏன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து அவங்க நம்ம சிங்க்ரனைசேஷன்க்குள்ள வந்து நம்மள மாதிரி ஜோக் பண்ண ஆரம்பிச்சாங்க சில பேர்ல. ஆமா, நம்ம இங்க ஜோக்க முடிச்சிட்டோம். ஒரு 2-3 டேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் they open up a new joke and they came into our synchronization. என்ன இவங்களும் ஜோக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. he give up already. அட போங்கடா, டீமோ ஜோக் பண்றாங்க, நீங்களும் ஜோக் பண்றீங்க, ஸ்டாப் ரோல். ஆமா, பட் ஆனா இவ்ளோ ஒரு ஃபன்னான செட்ல யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி இருக்கணும்ல, ஒரு கண்ட்ரோல் கொடுத்து ஓகே என்ன ஃபன். லாஸ்ட் ஷோல ஒண்ணுக்கு ரெண்டா வந்தாங்க, himself and சஹானா, நம்மளோட எஸ்டேட் சஹானா, my AD சஹானா. ஆமா, ரெண்டு பேரும் லாஸ்ட் டே ஷோல வந்து ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா அது வந்து லாஸ்ட் டே ஷோல வந்து ரொம்ப பெயின், we want a ticking time bomb because the house owner was a bit strict and said இந்த டைம் குள்ளார வீட்டை விட்டு வெளியே ஆகணும். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல் கொடுத்துட்டாரு. and he happens to be one of his old friend. Okay. So there was a lot of pressure. ஐயோ சீக்கிரமா முடிக்கணும். I think that day also started late if I'm not wrong. அந்த கடைசி நாள் ஷூட் வந்து லேட்டா ஆரம்பிச்சிச்சு. என்ன நல்ல விஷயம்னா all our shoot, right, we went from early morning until midnight. Because we needed that one day to film that entire story. We didn't want to break that ரெண்டு மூணு நாள் ஷூட் பண்ணோம். ஒரு கதை வந்து we took the entire day to film that one particular story. So over 4 weekends அந்த மாதிரி. Yeah, நாலு நாள் ஷூட் பண்ணோமா? 4 நாள் ஷூட் பண்ணோம். Yeah, we shot the whole film in 4 days because the 4 stories ஒரு நாளைக்கு full story அந்த மாதிரி. 7-8 o'clock in the morning till about 10-11. Latest we touched is 1 a.m. Latest we touched is 1 a.m. Okay. So the actors were there the entire day. I had to beg them, okay, I need your entire day with me. ஆமா, because நம்ம அவங்ககிட்ட ஸ்ட்ரிக்ட்டா சொல்றாங்க, instead of giving you multiple days, ஒரு நாள் ஃபுல்லா கொடுத்துருங்க. ஆமா, சண்டே வந்து லைக் சத்திரி ஷூட் பண்றோம்னா that Sunday you can rest. சத்திரி ஒன் ஷாட் நமக்கு ஃபுல்லா கொடுத்துருங்க, நம்ம ஷூட் பண்ணி முடிச்சா அதுக்கு அப்புறம் இங்க டப்பிங் தான் வரணும். I realize nowadays நிறைய ஷூட்ல அதுதான் ஒரு பெரிய பிரச்சனைவே இருக்குது. நிறைய பேனிக் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது, people are like அந்த ஒரு என்ஜாய்மென்ட் இல்லாம ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க வர which what we didn't have on our shoot. So we were like literally, I think there was a point of time where I think I even took like a 2 hours nap. ஆமா, லஞ்ச் சாப்பிட்டுட்டு மந்தமா ஒரு 2 மணி நேரம் நேப்பே எடுத்துட்டோம். ஆனா அப்போ கூட we still finish early. That was the first day shoot. first day shoot. நம்ம ரேப் பண்ண ரொம்ப early-ஆவே முடிச்சோம் நம்ம, because the entire day cast வந்து give it to him because script reading பண்ணாரு காஸ்டோட. So when he did script reading with the cast, we maximum went for 2 takes only. Cast வந்து when they came on set, they were clear. நான் இங்க எதுக்கு வந்திருக்கேன், என்ன ரோல், என்ன சீனுக்கு என்ன blocking, நான் எப்படி நடிக்கணும், இந்த டயலாக் நான் எப்படி திரும்பணும், they knew everything. So as a cameraman it was very easy for me. நான் blocking வெச்சதுக்கு அப்புறம் நான் ரோல் பண்ணிட்டு, because I wasn't present during script reading. So when they were suddenly performing, I was like, என்ன இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா பெர்ஃபார்ம் பண்றாங்க, அதுதான் இல்ல ஸ்கிரிப்ட் ரீடிங் பண்ணேன், அதுக்கு இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா, in the sense where I had no issues to cut. So அந்த ஒரு விஷயத்துல வந்து we didn't go for multiple takes. Okay, ஒரே இதுலயே முடிச்சாச்சு அது. Yeah. ஓகே, எல்லாம் ஹேண்ட் இன் ஹேண்ட் ப்ளே ஆயிருக்கு அப்போனா உங்களோட அந்த என்வாயரன்மெண்ட் அந்த அட்மாஸ்பியர் எல்லாமே சேர்த்து. குரூவோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. So அவங்க even if let's say I'm a bit late or him a bit late on set, they were there first person to set up the place. ஏன்னா என்னன்னா இந்த ஹோல் படமே ராத்திரில நடக்குது. and நம்ம
காலையிலேருந்து ராத்திரி போகிறதுனால we had to cover up all the windows to block off the sunlight. அது காலங்காத்திலே crew வந்து trash bag போட்டு they cover up the windows, cover up the curtain. Yeah, forgot about that part actually. They cover up, make it look like a night scene மாதிரி. காலையில இருந்து ஷூட் பண்றோம்ல, but you cover up with all the trash bag and அதுக்கு மேல curtain போட்டு they covered up everything. இவர் வந்து I think you cook for because சாப்பாடு கூட we cooked ourselves and came. நம்ம குரூப்குள்ளே வந்து நான் சமைச்சேன். இவர் I cook for one day, he cook for 2 days, we had another crew cook for 1 day. So 4 நாள் shoot. ஏன்னா அப்ப வந்து I think last year was still our second year of pandemic. Coming into the second year of the pandemic, so a lot of food sponsors were not keen to come on board because business down ஆயிட்டு அந்த இதுல வந்து ஆனா no choice லாம் நம்மளே சமைச்சி நம்மளே சாப்பிட்டு ஒரு one big happy family. அப்படி சொல்லலாம். But very frankly they all cooperated very well. Our team, நம்ம team குள்ளே வந்து one going to go for makeup and food and they did everything. We all did everything ourselves. So அது பெருமை சந்தோஷம். Yeah. ஓகே. அண்ட் பௌர்ணமியில் வந்து மியூசிக் வந்து சத்யா அப்படிங்கிற பண்ணியிருக்காரு. ஸோ மியூசிக் எலிமெண்ட் நாங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அதுலேருந்து? It's very fresh in getting now. I've never worked with him before. அவர் பழைய பாட்டுலாம் கேட்டு, I mean I've heard his BGMs and songs and everything, but அவர் கூட வந்து ஒர்க் பண்ணது கிடையாது. And I've heard good things about him as well as a person. So ஒரு வித்தியாசமான கதை இது. It's a very dark theme and I liked his his way of bringing, I like his BGMs as well. Okay. So இந்த கதைக்கு வந்து அவருடைய ஸ்டைல் ஆஃப் மியூசிக் வந்து கொஞ்சம் சூட் ஆகும்னு சொல்லி தான் வந்து got him on board and he's done a good job actually. Okay. ஸோ எக்ஸைட்டடாக இருக்கும் அந்த எலிமெண்ட்டுக்கும். ஏன்னா மியூசிக் கண்டிப்பாக நல்லா இருந்துச்சுன்னா அதுவே நம்ம ஒரு மூவிக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கும் இல்லையா? It ledged with the story. His background music ledged with the story. அது வந்து தனியாவும் தெரியல, ஓவராவும் பண்ணல, அண்டர் ப்ளே பண்ண சொல்லுவேன். It ledged with it. So கரெக்டா அந்த சீனுக்கு அது என்ன தேவையோ கரெக்டா மேட்ச் பண்ணிட்டாங்க. ஓகே. If it has to be silent na he kept it silent. If it has to have music na he kept music. அந்த மாதிரி he had the balance. கரெக்டா பேலன்ஸ் பண்ணி வச்சிருந்தாரு மியூசிக். நிறைய emotional scenes இருக்கு படத்துல. அதுக்கு ஏத்த மாதிரி வந்து like what he said, he was just on top. Yeah. ஓகே, இப்போ நம்ம ரேபிட் ஃபயர் ரவுண்டுக்குள்ள போயிடலாம். ஸோ கெவின் அண்ட் ஐவன், இப்போ வந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன், நீங்கள் 2 பேருமே அதுக்கு ஒரே நேரத்தில் ஆன்சர் பண்ணலாம். என்னது ஒரே நேரத்தில் ஆன்சர் பண்ணுமா? அடுத்தடுத்து ஒரே இதில். Means we both answer together or ஒருத்தருக்கு okay sorry both we answer together ஒரே இல்ல, அதாவது நான் வந்து இப்போ இவங்கள்ட்ட கேட்டுட்டு அப்புறமா okay yeah got it can okay so favorite actor? கமல்ஹாசன். சிம்பு. ஓகே, வேற ஜெனரேஷன் மாதிரி ஆயிடுச்சு இப்போ. என்னமா சொல்ற? கமல்ஹாசன் சிம்பு. yeah okay favorite film? சீக்கிரம் சொல்லணும். Rapid fire. You have too many. That's the problem. தளபதி. Have to choose one. Okay, தளபதி நீங்க சொல்லுங்க. ஐயோ. You see? ஐயோ. Favorite film டக்குனு மைண்ட்க்கு வருதுனா if you ask me I will say Interstellar. Okay. அடுத்தது favorite hobby? Traveling. Watching movies. Okay. அடுத்தது favorite Singaporean film? சீக்கிரம் சொல்லணும். குருஷேத்திரம். நான் முடிச்சேனா டக்குனு. ஓகே, இப்போ இவரு Army Days. It's a old army movie in Singapore that happened I think 1997 ல வந்த ஒரு படம். ஓகே, இப்போ லேட்டஸ்டா வர படத்துல ஏதாவது தமிழ் மூவி? தமிழ் மூவியா? சீக்கிரம். குருஷேத்திரம். Why never say Yogi too? You fail la you. ஆமால? Nonsense. ஓகே, அடுத்து funniest person on set யாரா இருக்கும்? You mean in our set? Pournami said funniest person Mohammad Jafrullah. என்ன பண்ணாரு? அவன் சும்மா நின்னாலே காமெடியா தான் இருக்கும். இதுல ஏதாச்சும் காமெடியா பண்ணிக்கிட்டே இருப்பான். அது சண்டை அவன் பண்றது காமெடின்னு அவனுக்கே தெரியாது. அவன் ஜெனுவினா பண்ணுவான். ஆனா the way he does it makes it funny for everyone, so we will tend to laugh at him. Yeah, same. That just ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். very very simple ஒன்று சொல்லணும்னா, இங்கே நம்ம டேக்கை முடிச்சிட்டு this happened on the third day shoot was the one with the dolly tracks, right? Yeah. dolly track இருந்துச்சு. ஸோ ஒரு டேக்கை முடிச்சிட்டு I think we went for a smoke break or something. உள்ள வந்து பார்த்தா நம்ம ஐயா டாலி ட்ராக்ல ட்ரைபாட் எடுத்து ஃப்ளோர்ல வச்சுட்டு he sit on the dolly track டிக்டாக் வீடியோ எடுத்துருக்காரு. டிக்டாக் வீடியோ எடுத்துக்கிட்டு அந்த இன்னா மயிலு அந்த பாட்டுக்கு அவன் டிக்டாக் வீடியோ எடுத்துட்டு பின்னாடி ஒருத்தன் மேலே கிலோமீட்டர் தள்ளிட்டு இருக்கான். டேய் என்னடா பண்றீங்க? அது கேமரா கியர். இந்த மாதிரி யாராவது காமெடி பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் செட்டு நல்லா இருக்கும். ஓகே, ஃபேவரட் ஃபுட்? சீக்கிரம். பிரியாணி. How can me? நல்லா பக்கா தமிழ் பையன் மாதிரி சொல்லியிருக்காங்க. நமக்கு சோறு தான் முக்கியம். ஓகே, ஆக்டிங்கா இல்லை டைரக்டிங்கா? ஆக்டிங். ஏன் ஆக்டிங்? My first love, acting.
The first love, yeah. Directing. Directing. ஏன் directing? Second love. Directing because ஆக்டிங்னு என்னால் இப்போ சொல்லவும் முடியாது ஏன்னா நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறேன் ஸோ தட்ஸ் வை ஐ சே டைரக்டிங் டு பி வெரி ஒன் இதே இப்போ இவர் மாதிரி இஃப் ஐ பின் ஆக்டிங் சின்ஸ் யங் ஆர் ஃபார் மெனி இயர்ஸ் ரைட் ஐ மீன் நான் இப்போ தான் நான் ஆரம்பித்தேன் 2-3 மாதம் தான் இருக்கு நான் ஆரம்பிச்சு அதுக்குள்ள ஆக்டிங் அது மாதிரி சொல்லிட்டு அப்போ இத்தனை வருஷமா டைரக்டிங் எங்கே போகுது டைரக்டிங் ஸோ இன்னும் ஒரு 6 months அந்த மாதிரி டைமில் நான் திருப்பி வந்து கேட்டால் நீங்கள் வேறு ஆன்சர் சொல்லுவீங்களா மேபி பாசிபிலிட்டி இருக்குது ஓகே ஃபர்ஸ்ட் திங் யூ லுக் ஃபார்வர்ட் டு ஷூட்க்கு அப்புறம் ஷூட் முடிஞ்ச உடனே நான் இதை தான் பண்ணுவேன் முதல்ல அப்படின்ட்டு சாப்பிட்றது நீங்களுமா தண்ணி அடிப்பேன் ஹார்ட் பெயின் ஆயிடுச்சு ஓகே மாயாவி 2 இருக்கா வருதா ஐயோ வருதா இதே கேள்வி எல்லாரும் யோகி அப்போ கேட்டாங்க ஐ மீன் ஃபார் நவ் ஐ எம் நாட் இன் த பிளான்ஸ் ஹியர் ஃபார் மாயாவி 2 பிகாஸ் மாயாவி 1 ஓட ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரல Yeah, so there was a lot of mixed response with it. There was a lot of people who didn't even understand the movie. இது என்ன படம்னே புரியாம இருந்தாங்க. What am I trying to say? So part 1 புரியாத பட்சத்துல நான் part 2 எடுத்துட்டேன்னா it doesn't matter. So maybe I will try to do something else related to Mayavi. இப்போ என்னன்னா part 2 எடுக்கணும்னா அதுக்கு part 2 பார்க்குற அளவுக்கு அந்த ஹைப் இருக்கணும். part 1 உனக்கும் புரியலாம part 2 பார்க்க மாட்டானுங்க ஸோ தட்ஸ் த மெயின் ஐடியாலா ஓகே பட் ஸ்டில் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட் அந்த ஜானர்ல ஏதாவது எடுப்பீங்க அப்படின்னு நம்புறேன் I have a feature like I said in interview I have a feature film script for Mayavi அதோட Mayavi is a pilot for my feature so அந்த feature வந்து இப்போ learn my lesson from this கொஞ்சம் கமர்ஷியலா எடுக்கணும்ல அப்படினா ஓகே இப்போ ஃபேவரட் இன்ஸ்பிரேஷனல் கோட்னா என்ன சொல்லுவீங்க சீக்கிரம் சொல்லணும் ரேபிட் ஃபயர் You use an opposite. I think never say never. Okay. Never say never. For me, it's the greatest trick the devil ever put was convincing the world he didn't exist. Oh, okay. Yeah. That's a very in-depth quote, actually. Okay. Who will answer the call first? Settler. Me. Yeah. Me. Nobody answers the call. Only me. No, I'm serious on that. Nobody answers the call. நம்ம அவங்க செட்டில் தான் இருப்பாங்க ஃபோன் கையில தான் இருக்கும் பட் வி காலிங் என்ன யாரும் ஃபோன் எடுக்க மாட்டேங்க கடைசி உள்ள போய் ஏன் ஃபோன் எடுக்கல சாரிடா ஃபோன் சைலன்ட்ல இருந்துச்சு பட் டேக் போகும்போது தெரியுமா அப்ப ரிங் அடிக்கும் ஃபோன் டேய் என்னடா நீங்க டேக் போகும்போது ஃபோனை லவுடா வைக்கிறீங்க வேலை செய்யும்போது சைலன்ட்ல வைக்கிறீங்க ஃபோனை மீ உல்டா பாப்பாங்க சரி ஓகே இப்போ வந்து யாரும் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொன்னீங்க நான் இது யாராவது சொன்னீங்க அப்படின்னா நான் ஃபோன் பண்ண சொல்லியிருந்திருப்பேன் சரி பரவாயில்ல இதை விடுங்க இதுக்கு பதிலாக நம்ம வந்து இப்போது உங்களோட காஸ்ட்லேருந்து யாரையாவது ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட இந்த படத்தை பற்றி கேட்கணும் இப்போவே அதில் யார் இப்போ ரெடியாக வந்து தெரியல அது முக்கியமாக செட்டில் ஏதாவது நடந்த இம்பார்ட்டண்ட்டான இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் இல்லை ஒரு சீன் ஓகே கால் பண்ணி சொல்ல ஃபோனை வைக்கிறாங்களே பிஸியாக இருக்கிற ஃபோனை வை அதான் நடிச்சிட்டேன் என்ன புசு ஓகே ட்ரை பண்ணுங்க என்ன புசுக்கு நீ இப்படி சொல்லிட்டேன் சொன்னா யாரு நம்புற இல்ல எடுக்கல அவன் டயலாக் நான் இப்பயே சொல்லிட்டேன் போன் எடுத்தோன்னு சொல்லுவான் என்ன புரிஞ்சு இந்த மாதிரி கேக்குறீங்க asking me is there anything wrong போன் எடுல போன் எடுல நீங்க சொல்றது அப்படியே உண்மையா நடக்குது நான் சொல்வதெல்லாம் உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை பாத்தீங்களா யாரும் போன் எடுக்கல நல்லா பாத்துக்க மக்களே யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க வேற யாருக்கு அவ்வளவு we try one more person who can we try call சாரா சொல்லுங்கண்ணா ஏண்ணா ஷூட்டிங் இருப்பா ட்ரை பண்ணுவோம் WhatsApp call you calling him to normal call WhatsApp call பொசுகில போகுது ரெண்டு பேர் ஃபோன் எடுக்க ஒரு ஃபோனே இல்ல WhatsApp call அண்ணா சொல்லுங்கண்ணா I give up on everyone seriously பாருங்க இப்போ ஒரு எமர்ஜென்சினா யாரோ ஃபோன் எடுக்கல பாத்தீங்களா if I'm dying who to call can I call you you will pick up my call I will driving can I give up seriously Hema. Hello? Why Ivan? Why suddenly asking her? Hello? உங்களை தான் கால் பண்ண சொன்னேன் நீங்க பேசுங்க ஐயா யூ டாக்ல Hema.
What are you doing? I'm at home. I heard something about you. Is it true? About that. I heard something. I just heard something. I just got a call from Satish saying something about it. Is it true? I was just on call with you. Yeah. Oh, shit. Okay, basically, நம்ம வந்து ஒரு ஷோல இருக்கோம், இன்டர்வியூல இருக்கோம், நானும் கெவினும், about we're doing about a promo shoot for Pournami. Okay, you are on the line now. Can you say a few words about Pournami? நீ ஸ்பீக்கர்ல இருக்கிற You're on speaker. Yeah. It's very close to our heart, like the whole shoot. Like, close to our heart. yeah, it was very fun. That's the only thing. The shoot was very fun to me. And the story-wise was, firstly, I'm very thankful to do the role because he was very last minute and I'm very lucky to be part of the role. she was one of the person in every place. Yeah, and then it was very fun and like I was actually surprised actually. I even came out and like the Mari was kind and like, actually it's our first time doing like 3 stories at once. Like For me lah. For me. bodoh fall lah oi lama. Oh, 4 stories. Sorry, 4 stories. 4 stories. So yeah, it's very interesting. Even though like how last 2 shoot I was not available, like I couldn't come. But I still enjoyed a lot. It was very nice. The story was I think the story will reach out to a lot of Indian families. And after that, she's like, Okay, thank you, Emma. Thank you so much. Thank you. Thank you so much, Hema. I will reach out to a lot of Indian families. Personally, you also. Right. Thank you, Emma. Okay. Thank you so much. I'll call you later. Okay, yes. Okay, thank you so much. All the best. Thank you. யாருன்னு கேக்குறாங்க? நீங்க தான் ஷோட நான் தான் ஹோஸ்ட். நர்மதா, நான் தான் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஷோவை. சாரி, ஹோஸ்ட் யாருன்னே தெரியாம நீங்க படி பேசிட்டு இருக்கீங்க. Oh, sorry. Yeah, anyways. Yeah, okay, thank you. Okay, all the best. Thank you. Thank you. Okay. Bye, Emma. Bye. Bye. நான் சொல்லிட்டு இந்த ஃபோன் கால்ல வந்து ஒரு 10 தடவை it was fun. பண்ணு விடு. Welcome to my team. பாத்தீங்களா எத்தனை பேர் ஃபோன் எடுக்கலன்னு. அதுல ஒருத்தர் ஃபோன் out of service, no service, never answer நான் இந்த போல கன்செப்ட் உங்க நம்பருக்கு யார் ஃபோன் எடுப்பாரு அப்படிங்க ஃபோன் எடுத்தானே வாயா about the movie I forgot already ரொம்ப நாளா ஆச்சு ஷோ படத்துல என்ன many years 3 கதை வேற. Wow. அங்கதான் ட்ரெய்லர் 4 stories very nice only do 3 stories 4. ஆனா எப்படியோ நான் நினைச்சது சாதிச்சிட்டேன். இன்னைக்கு நான் நிம்மதியா தூங்குவேன். யாரோ ஒருத்தர் ஃபோன் எடுத்து பேசிட்டாங்க. அது வரைக்கும் Very சந்தோஷம். close to my heart. நீங்க சொல்லிருக்க நல்ல விஷயம் தானே சொல்லிருக்காங்க. ஆச்சரியமா அவங்க ஃபோன் எடுத்தது. நீங்க சொல்லிருக்க கூடாது டேக்னு. சும்மா கேஷுவலா கேட்டிருக்கேன். I just want to ask you how did you find Pournami? Ascali she's just there I want to tell you I personally felt I didn't like it. Hema by the way நம்ம டேக்ல இருக்கோம். Oh shit. நல்லா தான் இருந்துருக்கு. Yeah. Okay, Ivan and Kevin, thank you so much for coming down இன்னைக்கு. And இந்த இன்டர்வியூ மூலமா நாங்களும் வந்து பௌர்ணமி பற்றி என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் உங்கள் சார்பாக நீங்கள் வந்து பௌர்ணமி டீம் சார்பாக வந்து ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இது வந்து உண்மையாக நடந்த ஒரு கதை. இட்ஸ் a very serious topic. It's a very taboo topic before. இந்த படத்துக்கு அப்புறம் வந்து I hope people widen up their perspective of mental health affected people as well. And உண்மையாக நடந்த ஒரு விஷயம் சிங்கப்பூரில். ஸோ வந்து பாருங்க and get inspired to create love and spread awareness. Nandri. We are continuously making films in Singapore. This is on my end. We are continuously making films in Singapore. I think this is our 3rd feature film and I think our 6th or 7th theatrical release. Like Yogi Laramichari Unne, Carry On Police, or 6th or 7th theatrical release. The reason why we are all continuously doing this because we want to provide quality content to the audience. And when I mean quality content, I really mean quality content to the audience. And we want to always bring something new to the audience as well. நம்ம கேட்குறது எல்லாமே உங்களோட சப்போர்ட் தான். உங்களோட சப்போர்ட் லைக் அந்த காசு கொடுத்து டிக்கெட்டை வாங்கி தியேட்டரில் வந்து படத்தை பாருங்கள். உங்களோட ரிவ்யூஸை வந்து ட்ராப் பண்ணுங்கள். ஜென்யூனான ரிவ்யூஸ் கொடுங்க. ஹேட் கமெண்ட்ஸ், ட்ரோல் கமெண்ட்ஸ் அது எல்லாமே ஜென்யூனான கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ த எண்ட் ஆஃப் த டே we are trying to provide an entertainment venue for audience here in the independent scene. ஏன்னா Singapore independent sceneலே வந்து ரொம்ப குறைவான பேர் தான் இருக்கிறாங்க. And I can safely say we are one of the ones who are constantly doing without making a break or constantly பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். It definitely involves a lot of people's money, hard work and time, effort and everything. So தியேட்டருக்கு வந்து படத்தை பாருங்க. 7 days ரன் இருக்குது. So our first day is sold out, but still got another 6 more days to go. டிக்கெட் வாங்கிட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட வாங்க. முடிஞ்ச அளவுக்கு இஃப் லெட்ஸ் ஃபர்ஸ்ட் டே வந்து படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு படம் பிடிச்சிருந்துச்சுன்னா யூ கேன் ரெக்கமெண்ட் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ், யுவர் ஃபேமிலி.
If you want to come back again to watch the film, by all means you can as well. So yeah, that's on my end. Okay, thank you so much, you. Kevin and Thank you Ivan, for for your having us, time. actually. ரொம்ப நன்றி. Thank you so much. And all the best for Pournami's release. மிக்க நன்றி. டிக்கெட் வாங்கிட்டு படத்தை வாங்கி பார்த்துருங்க. கண்டிப்பாக பார்ப்பேன். ஸோ இவ்வளோ நேரமாக ஐவனும் கெவினும் பௌர்ணமி படத்தை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் நிறைய டீப்பான மெசேஜஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். இட்ஸ் அட் GV Ishun, 12th March onwards, 7 PM show every day. And you're watching Kasi's Corner. This is Narmadha. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Thank you.